அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம சன்னா மசாலா செய்ய போகிறோம். பூரிக்கு நான் சோளா பூரி செய்ய போகிறேன். அதுக்கு மேட்சாக இது இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நைட்டு நான் ஊற வச்சேன் சன்னாவை. இப்போ காலையில் இது செய்கிறேன். இது 8 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வேகும். குக்கரில் போட்டுடலாம். அது நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். சன்னா நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு போட்டு ஒரு 4 விசில் வந்து வரைக்கும் நம்ம வேக விடலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா வந்துடுச்சு. 4-5 விசில் வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நசுக்குனா இந்த மாதிரி மாவு மாதிரி கையெல்லாம் நசுக்கணும். அதுதான் நல்லா மெத்தடு தான். ரொம்ப வெந்துடக்கூடாது, மை மாதிரி வந்துடக்கூடாது, அதே போல் ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிக்கிறேன். கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், பலா வெங்காயம், தக்காளி 2 தக்காளி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் முந்திரி பருப்பு 4 முந்திரி பருப்பு தனியும் போடுறேன். கிரேவி நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு போட்டால். வதங்கிடுச்சு. வந்து ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில். இந்த ஸ்டேஜ் போதும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். அதை அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு சட்டியில், அதே சட்டியில் நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா மணம் வரும், ஃப்ளேவர் இருக்கும். அதோட வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இஞ்சி பூண்டு ஒரு மேசக்கரண்டி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச நம்ம பேஸ்ட் இருக்குல்ல, இந்த தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கிரேவி பதில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் நான் அரைச்சி வச்ச கரம் மசாலாங்க, இது பிரியாணி மசாலா, நல்லா மணமாக இருக்கும். இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வந்துடுச்சு. வந்து பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச சன்னாவை அதில் போட்டுடலாம். தண்ணியோடு ஊற்றிடலாம். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும், அதோடு ஊற்றிடலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வேலை இருக்குது. நம்ம கஸ்தூரி மேத்தி வச்சுருப்போம். இது கண்டிப்பாக இது போடணும், போட்டால் தான் இந்த ஃப்ளேவர் வரும். ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையில் விற்கிது, ஷாப்பிங் மால்லாம் விற்கிது. இது வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும் இது போட்டால். மல்லி இலை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு உண்டான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பூரி செய்கிறத பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது பூரி தேய்க்கலாம். நான் மாவு குழச்சி வச்சுட்டேன் அப்பயே. பூரிக்கு வந்து சின்ன சின்ன பூரிக்கு வில்ல மாதிரி தைக்க விடாது, கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். நம்ம ரொட்டி அளவுக்கு நம்ம வில்ல எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மாவு பூரி வந்து பெருசாக வரும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு ரொட்டி பதத்துக்கு இருக்கணும் அம்மாவுக்கு பூரி அளவு. நம்ம தேய்ச்சிக்கலாம். அதை மேமாவை போட்டு தேய்ச்சிக்குவோம். அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சோளா பூரின்னா அதுவும் டேஸ்ட்டு தான். ஹோட்டலில் தான் கிடைக்கும். இப்போ நம்மளே செஞ்சிடலாம். நல்லா சப்பாத்தி அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கணும். பாருங்கள், சப்பாத்தி அளவுக்கு இருக்குது. வாங்க எண்ணெயில் பொரிக்கிறத பற்றி காமிக்கலாம், பார்க்கலாம். எண்ணெய் ஆயில் ஊற்றியாச்சு. நல்லா சூடு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சூடாக இருக்கணும். இப்போ போட்டாச்சு. எண்ணெயில் பார்த்து போடணும், கையில் தெரிச்சிடும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், அப்படி திருப்பி போடலாம். இது கொஞ்சம் வேகும். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் வேகணும். இன்னும் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ பெரிய பூரி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச பூரியும் சன்னாவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சன்னாவும் ரெடியாக இருக்கு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.